என் அன்பு பிள்ளையே, ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகின்றார்? அந்த எண்ணம் மிகவும் தவறானது, ஆபத்தானதும் கூட. உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது கவலைப்படுகின்றார். இவ்வுலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வதில்லை குழந்தையே. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. நீ என்ன தவறு இழைத்தால் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் தங்கமே. எனவே எச்சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறிதாகப்படும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கும். அவர்களுக்கு சிறிதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாக பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும், இனியும் வரும். அதற்கெல்லாம் அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவா. நல்லதே நடக்கும் குழந்தையே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உனக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடமிருந்து கேள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள். அவரின் சந்நிதியில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். ஒரு நொடி என் நாமத்தை உச்சரித்து உறங்கு. நீ உறங்கிய அந்த நொடியில் இருந்து நாளைய விடியல் வரையும் உன் துன்பத்தை போக்க நான் உன் அருகில் இருப்பேன். குழந்தையே, பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு. நீ நினைத்தது அனைத்தும் மன நிறைவோடு நடக்கும். இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். உன் துன்பங்கள் அனைத்து முடிந்து விட்டது. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது. உன் பிரச்சனைகள் தீர்ந்தது. கலங்காதே. இனி மகிழ்ச்சியோடு இருப்பாய். மலிவானது புத்திமதி, விலையுயர்ந்தது பொறுமை. குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வது தான் வாழ்க்கை குழந்தையே. வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாது. உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே. அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல். அனைத்து கஷ்டத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிக்கிறது. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பாய். நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன். உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டியிடாதே. தலை நிமிர்ந்து சொல், என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று. உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு. நேரம் வந்தால் அவர்களுக்கு எதிரியாக மாறக்கூடும். எதிரில் எதிரிகள் இல்லை என்று கர்வம் கொண்ட நேரத்தில் பக்கத்திலேயே துரோகிகள் இருப்பதை உணர தவறவிடுகின்றோம். தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம். தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும். தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றித்தான் குழந்தையே. அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிக்கும் முன் உங்களிடம் உண்மை இருக்கின்றதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகின்றது. கலங்காதி தங்கமே.
என் பதிலுக்காகவும் உத்தரவுக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார். தயங்காமல் தொடங்கு. வெற்றி உனக்கே. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. படைத்தவன் துணை இருக்க அடுத்தவன் துணை எதற்கு தங்கமே? சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும். கலங்காதிரு. விவாதம் செய்து ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்வதை விட எந்த துன்பமும் தராமல் விலகி இருப்பதே மேலான செயல். பொய் பேசுபவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவர் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள். இதுவே சிறப்பான தண்டனை. வெளிவேஷம் போடுபவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் நல்ல இடத்தில் இருக்கின்றார்கள். நேர்மையில் இருப்பவர்கள் எப்போதுமே துன்பத்தை மட்டுமே எதிர்கொள்கின்றார்கள் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நேர்மையாக இருப்பவர்கள் என்றும் கடவுளின் கண்காணிப்பில் இருப்பார்கள். உனக்கென்று தனித்திறமை உண்டு. உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது. என்றும் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு. உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன். என் தங்கமே, ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இரு. ஆனால் அவரையே மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே. கோவிலுக்கு சென்று தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீங்கள் கோவிலுக்கு சென்றதற்கு சமம்தான். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது. கர்வம் கொள்ளாதே. கடவுளை இழப்பாய். பொறாமை கொள்ளாதே. நண்பனை இழப்பாய். கோபம் கொள்ளாதே. உன்னையே நீ இழப்பாய். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நீ எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவராகி விடுகின்றார். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. நல்லதை மட்டும் நினை. நல்லதே நடக்கும். அற்புதங்கள் நடக்கும். ஆனந்தமாக நீ இருப்பாய். சுயநலமாக வாழ்கின்றார். சரி, வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலனை கெடுக்கக்கூடாது. கடலில் கூட மூழ்கிடு. தவறில்லை. காப்பாற்ற 4 பேர் வருவான். கடலில் மட்டும் மூழ்கிடாதே. காப்பாற்ற ஒருவரும் வரமாட்டார். உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள். வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் குழந்தையே, அது உனக்கானது அல்ல என்று. தோலை மெல்ல தட்டி கொடுத்து உனக்கு எதுவும் நடக்காது, உன்னிடம் நான் இருக்கின்றேன் என்று ஆறுதல் கூறும் நட்பு கிடைப்பது மிகப்பெரிய வரம். யார் எப்படி என்பதை எல்லாம் தெரிந்த பின்பும் கோபப்படாமல் மௌனம் காப்பதென்பதும் நீங்கள் பக்குவப்பட்டதன் அடையாளம்தான். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. மகிழ்ச்சியாக வாழ 1000 வழிகள் இருக்கின்றது. கவலையின்றி வாழ 3 வழிகள் மட்டும்தான் உண்டு. வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பது தான். இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பார். சோர்ந்து போகாதே. ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு. யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருக்காதே. சீக்கிரத்தில் நீ யாரையும் நம்பாதே. சில நாட்கள் பொறுத்திருந்து பார். உண்மை தெரியும். உன்னிடம் வந்ததற்கான காரணமும் புரியும். யாருக்காக நீ வாழ்கின்றாயோ அவர்களுக்காக அனைத்தையும் விட்டுக் கொடு. உனக்காக யார் வாழ்கின்றாரோ அவர்களை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது மிகச்சிறந்தது. நம் சுயமரியாதையை இழந்து நிற்கும் ஒரே இடம் ஒருவர் மீது நாம் வைக்கும் அதீத அன்பு. உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சீற்றம் வந்து உன்னை பந்தாடுகின்றது என்று ஆதங்கப்படுகின்றாயா? அதற்காக அந்த சீற்றமே தொடரும் என்று ஒருபோதும் நினைக்காதே. மறுபடியும் அது சகஜ நிலைக்கு திரும்பி வரத்தான் வேண்டும். மழை வருவதற்கு முன்னால் மேகங்கள் கருப்பாய் சூழ்வதைப் போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. உன் வாழ்க்கையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் தரப்போகின்றன. கலங்காதே. நிச்சயமாக வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகின்றா. வாழ்க்கையில் உயர பறக்க நினைப்பது தவறல்ல. உடனே பறக்க நினைப்பது தான் மிகப்பெரிய தவறு.
தன் வலிமையை நிரூபிக்க சிறந்த வழி தடியாக நிற்பது மட்டும்தான். உண்மையை மட்டும் பேசு. அது உங்களின் கௌரவத்தை பாதுகாக்கும். உன் பாதி பிரச்சனைகளுக்கு காரணமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் தான் குழந்தையே. எதற்கு இன்னும் இந்த வெகுளித்தனம்? இதுதான் உனக்கு தடையாகின்றது. சிறிய காரியமாக இருந்தால் சிதறாமல் செய். அதுவே பெரிய காரியமாக இருந்தால் யாரிடமும் சொல்லாமல் செய். அனைத்தையும் நல்லபடியாக நான் முடித்து தருகின்றேன். அத்தனையும் ஒரு நாளில் மாறிவிடுமா என கேட்காதே. மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னையும் படைத்திருக்கின்றேன். உனக்கான நாளையும் குறித்திருக்கின்றேன். இதோ நான் வந்து கொண்டே இருக்கின்றேன். உன் வாழ்வை மாற்றவும் உன்னை பள்ளத்தில் இருந்து ஏற்றவும். கலங்காதிரு. திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம். திறமையை காட்டிலும் பொறுமை மிகப்பெரியது. அன்பு எதையும் எதிர்பார்க்காது, எதையும் கேட்காது, எப்போதும் கொடுக்கும். எதை நீ அதிகம் விரும்புகின்றாயோ அதுவே உன்னை அதிகமாக காயப்படுத்தும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். நிதானம் தவறினால் நிம்மதியும் தவறிப்போகும் குழந்தையே. தூக்கி வீசியவர்களுக்கு முன் முளைத்து காட்ட வேண்டும். விதையைப் போல உன் வாழ்வை வெற்றி வழியில் நான் அழைத்துச் செல்வேன். வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை மற்றும் நாம் இல்லாத இடத்தில் கூட நமக்கு மரியாதை கிடைக்குமானால் அதுவே நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம். ஒன்றை நீ புரிந்து கொள். உன் மீது கோபப்படுபவரை இழந்து விடாதே. கோபம் என்பது அதிக அன்பின் வெளிப்பாடு. ஆனால் வெறுப்பவரை விட்டு விலகிவிடு. அது பிரிவின் தொடக்கம். காரணமின்றி அன்பு வைத்தது நம் முதல் தவறு. எல்லோரிடமும் உண்மையாக இருந்தது நம் இரண்டாவது தவறு. மற்றவர்களும் நம்மை போல் இருப்பார்கள் என்று நினைப்பது நம் மூன்றாவது தவறு. உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் குழந்தையே. வெற்றி எனும் உயரத்தை அடைய எளியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை. அதை எப்போது மனதில் வளர்த்துக்கொள். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ வெற்றி பெறுவாய். என் ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே. நீ இடமாறப் போகின்றா. உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகின்றா. நீ இப்போது போராடி கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். காத்திரு. நீ நினைப்பதை உனக்கு தருவேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கு என நீ நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நீ தேடி செல்ல வேண்டியதில்லை. மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. என் குழந்தையே, உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும். அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் குழந்தையே. உன் வீட்டில் நான் இருக்கின்றேன். உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். இனி வரும் நாளெல்லாம் உனக்கு ஜெயமே. சாகியின் பிள்ளை நீ. பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் தங்கமே. உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. எதை விதைக்கின்றோமோ அதுதான் முளைக்கும். எதை மற்றவர்களுக்கு செய்கின்றோமோ அதுவே திரும்ப வரும். பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். கலங்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றா. உன் வருத்தம் சரிதான் தங்கமே. தற்காலிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை. நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகின்றேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் வாழ்வு ஒளிமயமாகும். எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. கவலைப்பட வேண்டாம். உன் இதயத்தில் என்னை நேசி. நல்லது மட்டுமே நடக்கும். நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருவேன். உறுதியோடு இரு. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றா. உனக்கு பக்க துணையாக நான் இருப்பேன் தங்கமே. மகிழ்ச்சியை இரவல் வாங்கக்கூடாது. இரவலாக வாங்குகின்ற எதுவும் நமக்கு மகிழ்ச்சியை தராது. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்கும் சக்தி உலகில் யாருக்கும் கிடையாது. அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை. உன் பார்வையில் நீ தெளிவாகிரு. இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே.
தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவையில்லாத நேரத்தில் அடக்கிவிட்டு போகும் விதி. புரிதல் எங்கே இருக்கின்றதோ அங்கு தான் அன்பு பிறக்கும். ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும், ஒரு நாள் நாமும் ஏமாற்றப்படுவோம். இதுவே நிதர்சனம். துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்போரை நீ எப்போதும் நம்பிவிடாதே குழந்தையே. அது மிகச்சிறந்த துரோகமாகும். என்னை மீறி இங்கு எதுவுமே நடந்து விடாது. அதனால் நீ கவலை கொள்ள தேவையில்லை. எல்லாம் நன்மையில்தான் முடியும். பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றா. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். பொறுமையோடு காத்திரு. மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான். அந்த மனதை சிறிதளவு காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும். பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை. யோசித்து பேசுவது நல்லது குழந்தையே. ஏன் பைரமே, உனது கெட்ட நேரம் அனைத்தும் முடிவடைந்தது. இனி நீ நலமோடு வாழப் போகின்றா. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றா. அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசிர்வாதங்களும் நிறைந்திருக்கும். உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது. எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு. உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர உள்ளார். உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய். அது உன்னை நலமோடு வாழ வைக்கும். உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது. இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றார். நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது. தயாராக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே. சந்தோஷமாக நீ வாழ்வாய். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.